அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பக்ரீத் விழாக தான் பார்க்க போகிறோங்க. எங்களோட பக்ரீத்தை நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த டைம் வந்து நாங்கள் வந்து குர்பான் கொடுத்தேன். வீடு கட்டி புதுசாக வந்து இப்போ தான் வந்து குர்பான் கொடுத்துருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லபடியாக குர்பான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து மொதல் நாள் ஈவினிங் நைட்டு மகரிப் நேரத்துக்கு ரமேஷா வந்து லைட்டிங்லாம் போட்டுவிட்டு ஹோல்டர்லாம் ஏற்றி வச்சுருந்தா. நான் வந்து ஷாப்பிங் பண்ணியதாக போயிருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து எனக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டுருந்தா. அவளை வந்து மெஹந்தி போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். மெஹந்தியும் சூப்பராக போடுவா. அதனால் எனக்கு போட்டு விட்டுருந்தா 2 கையிலுமே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 o'clockலாம் வந்து விடிய காலையில் 5 o'clock எழுந்திரிச்சு நான் வட்டலாப்பம் வச்சு விட்ருந்தேன். இந்த வந்து கேக் மோல்டில் தான் வட்டலாப்பம் வச்சு விட்ருந்தேன். நல்லா கட்டியாக வட்டலாப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியனை வந்து சாப்பரில் போட்டு கட் பண்ணி வடைக்கு உள்ளது எல்லாமே வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு போயிட்டேன். நாங்கள் வந்து தொழு போகிறதுக்காக ஹஸ்பண்டு பசங்க எல்லாமே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. 7 o'clock வந்து ஆண்களுக்கு வந்து ஈத்திக்கால தொழுவன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து 7:10க்கு தொழுவன்னு சொல்லியிருந்தாங்க. ரொமேஷா வந்து ஹிஜாப்லாம் போட்டு சூப்பராக அவளோட அவுட்ஃபிட் தான் இது, சூப்பராக ரெடி ஆகியிருந்தான். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் நான் வாங்கி கொடுத்துருந்தேன். சூப்பராக ஹிஜாப் போட்டிருக்கா பாருங்கள். அவளோட ஹிஜாப் வந்து சூப்பராக வியர் பண்ணுவாள். ஹிஜாப் வந்து அவளோட ஹிஜாப் வந்து எவ்வளோ எப்படி ஸ்டைலாக போடுறான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொழுதுட்டு வந்து நான் வந்து சாம்பார் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பருப்பு மட்டும் வேக வச்சுருந்தேன். வடைக்கு வந்து சாம்பார் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பாலை கொதிக்க வச்சுட்டு பால் பாயாசம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியே ஊற்றாமல் பால் பாயாசம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுத்த சேமியாவை பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஏலக்காய் தூள், சீனிலாம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் வறுத்து போட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாயாசம் வந்து நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் லேட்டாக செஞ்சாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கட்டிப்படாமல் சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. ரொம்ப சீக்கிரமாகவே காலையிலே செஞ்சுட்டா கட்டிப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தொழுதுட்டு வந்து பாயாசம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சூப்பராக பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அடுத்த நான் குர்பான் கொடுக்கறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து கழுவி வச்சுருக்காங்க. அதை வந்து குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வடை போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலை ஹீட் பண்ணி வடை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் முன்னாடியே தொழுதுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஆண்கள்லாம் தொழுதுட்டு வரல. வடையை போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வடை போட்டு இட்லி, சாம்பார், அதுக்கப்புறம் பாயாசம், வட்டலாப்பம் வச்சிடலான்னு ரெடி பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன். பசங்களாம் எல்லாமே வந்து எங்களுக்கு இட்லிலாம் வேணாம், வடையும் சாம்பாரும் அதுக்கப்புறம் வந்து வட்டலாப்பம், சேமியா கஞ்சி இது 3 இதுவுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா இட்லி மட்டும் நான் ஊற்றலை, நிப்பாட்டிக்கிட்டேன். வடை மட்டும் கொஞ்சம் நிறையாவே மாவு அரைச்சி வச்சிருந்ததால் வடை மட்டும் கொஞ்சம் நிறையாவே சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாயாசம் வந்து புதுசாக பவுல் வாங்கி வச்சுருந்தேன், கிளாஸ் பவுல். அதில் வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாயாசத்தை வந்து நல்லா கலக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். லேட்டாக செஞ்சதால் பாயாசம் வந்து தண்ணி ரொம்ப கட்டியாக இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் இந்த பால் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு இந்த பால் பாயாசம். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களாம் எல்லாமே வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கறதுக்கும் ஆள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என் பசங்களுக்கு வந்து மசால் வடை பிடிக்காது, இந்த உளுத்த வடை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சாம்பார் வச்சு கொடுத்தாவே அவங்களுக்கு ரொம்ப சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சாம்பார், பால் பாயாசம், அதுக்கப்புறம் வந்து வட்டலாப்பம், சாம்பார் வச்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் நல்லபடியாக சாப்பிட்டோம். வட்டலாப்பம் வந்து இந்த டைம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து கவுத்து விடாமல் அப்படியே மோல்டுலேயே அப்படியே வச்சுருந்தேன். ரொம்ப கட்டியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த டைம் செம்மையாக இருந்துச்சு இது வட்டலாப்பம். அப்படியே கேக் மாதிரி எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும் போது அப்படியே ஹஜ்ஜி பெருநாளுக்கு வந்து நவுர் அனிஃபா பாட்டு போடலான்னு சொல்லிட்டு அப்சர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க.
குர்பான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் பங்கு விட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நாங்கள் சாப்பாடு செய்கிறதுக்கு. அதனால் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முன்னாடியே சாப்பிட்டுட்டோம். இன்னும் குர்பான் கொடுக்கறதுக்காக ஆள் வரல. சூப்பராக இருந்துச்சு, நல்லா கெட்டியாக இருந்துச்சு இந்த தடவை வெட்லாப்பம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய மெஹந்தி வந்து சூப்பராக செவந்து வந்துருந்துச்சு பாருங்கள். ருமேஷா தான் எனக்கு போட்டு விட்டுருந்தது. ரொம்ப சூப்பராக செவந்து வந்துருந்துச்சு. அவளுக்கு வந்து இந்தமாரி வரையிறது, இந்த மாதிரி ஆர்ட் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்கும். அதனால் மெஹந்தி டிசைன் வந்து செம்மையாக போட்டுவிடுவோம். நம்ம காட்டுற டிசைனை சூப்பராக போட்டு விடுவா. அவளுக்கு வந்து ஒரு கையில் தான் ஹேண்டில் போட்டுவிட்டேன், எனக்கு 2 கையிலையும் போட்டு விட்டுருந்தாங்க. பேக் சைடில் மட்டும் போட்டிருந்தேன். ஃப்ரண்ட் சைடில் வந்து நான் ஏற்கனவே ஃபங்க்ஷன் வந்ததால் போட்டதால் அது வந்து போகவே இல்லை. அதனால சொல்லிவிட்டு நான் பேக் சைடில் மட்டும் போட்டுக்கிட்டேன் 2 பக்கம் 2 ஹேண்ட்லேயும். போக போக தான் நல்லா செவந்து வரும். இப்போ காலையில் இருக்கிறதால லைட்டாக தான் செவந்துருந்துச்சு. ருமேஷா வந்து அந்த அந்த ஆடு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை சும்மா தடவி விட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் குர்பான் கொடுக்கறதுக்கு ஒரு 11 o'clock தான் எங்களுக்கு வந்து குர்பான் கொடுக்கறதுக்கே வந்திருந்தாங்க. அதை வந்து அறுத்து கட் பண்ணி அதுக்கப்புறம் பங்கு விடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சி. அப்புறம் பிளேட்டில் எல்லாத்துலேயும் வந்து சரிசமமாக 3 பங்காக பிரித்து ஹஸ்பண்ட் வந்து ஒயிட் போட்டு கரெக்டாக பிரிச்சுருந்தாங்க. ஒயிட்டு 3 பங்கும் கரெக்டாக ஒயிட் போட்டு பிரிச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ரிலேஷனுக்கு அதுக்கப்புறம் வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து கேரி பையில் வந்து போட்டு பசங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் பங்கு விட்டு அனுப்பி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கறி விசில் விட்டு பிரியாணி போடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சி. எங்களுக்கு வந்து ஒரு 2 o'clock தான் நாங்கள் வந்து பிரியாணி போட்டு தம் போட்டே முடித்தோம். தம் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நான் பிரியாணிலாம் ஷூட் பண்ணவே இல்லை. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஆனியன் ரைத்தா மட்டும் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். எதுவுமே இனிப்புக்கு எதுவுமே செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய அவுட்ஃபிட்டு தான் இது. வந்து ஒரு பாகிஸ்தானி ஷூட் தான் நான் வாங்கியிருந்தேன். பியூர் காட்டனில் லேஸ் வச்சுருந்தா மாதிரி ஒர்க் பண்ண மாதிரி நல்லா டார்க் பிங்க்கில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு எப்பயுமே சலாம் கொடுக்கறதுக்காக நாங்கள் போவோம். அதனால் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சலாம் கொடுக்கறதுக்காக ஒரு 6 o'clock தான் நாங்கள் கிளம்பி போனோம். போய் அங்கே ஒரு 6:30 போல் தான் நாங்கள் ரீச் ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே சலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுநாள் தான் நாங்கள் வந்து ஈவினிங்காக வந்தோம். அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.